கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த அருமையான நாளில் கூட மறுபடியுமாய் ஆண்டவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால நமக்கு அவருடைய வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். இந்த அருமையான நாளில் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 51 அதிகாரம் 22வது வசனத்தை அவருடைய வார்த்தையின் பேரில் நாம் வாசிப்போம். முழங்கால் படியிட்டு தீர்க்கதரிசி புஸ்தகம் 51 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் வண்டல்களை குடிப்பதில்லை. பரிசுத்த அன்பின் தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். உடைய அளவற்ற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இரக்கம் வரட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமென். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் எடுத்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரம். சில குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கடன்கள் அதிகமாக இருக்கும். தமிழகத்துல எத்தனையோ பேர், தமிழக மாத்திரமில்ல இந்தியாவில் பல ஜனங்கள், அரசியல் இருக்கிறவர்கள், அளவுக்கு மிஞ்சின சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில அனாவசியமான ஊழலினால் சம்பாதித்த பணம் எத்தனையோ உண்டு. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். வேதத்தின் பிரகாரமாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். ஆனால் சத்திய வேதத்தின் பிரகாரமாய் வாழ்வதற்கு சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏனென்றால் இந்த சரீரம் இந்த பூமியில் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று ஒரு பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்கும். நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வட்டம் என்று சொல்லி அநேகர் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ணி அவர்களை காட்டில் நம்ம நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். இந்த காலத்தில் நம்ம கரண்ட் வசதியோடு இருக்கிறோம். வெயில் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஏசி போட்டுக்கிறோம். எங்கேயாவது போகணும் வந்தோன்னா பறந்து போய்க்கிறோம். அந்த காலத்தில் ஆண்டவராகி இயேசு வாழ்ந்த நாட்களில் அதையெல்லாம் அவர் அனுபவிக்கவே இல்லை. இன்னைக்கு எல்லா சர்ச்சைகளையும் நிரம்பி இருக்கிறது சேர்ஸ். முழங்கால் என்பது காணாமல் போய்விட்டது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தரையில உட்காந்து பண்ண மாட்டாங்க, மண்ணு பட்டுடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா லக்ஸரி லைஃப். ஒரு ஜபார்ன்னு சொன்னா ஜபாரிக்கு தேவையான எல்லா காரியங்களும் வச்சுக்குவாங்க. அழகான ஒரு ஃபேன், அழகான ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, அந்த ப்ரேயர் ஹாலுக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அத்தனையும் வச்சுக்குவாங்க. பக்கத்திலே ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்குவாங்க. எல்லாமே அவங்களுக்கு தேவையான அத்தனையும் வச்சுக்குவாங்க. ப்ரேயர் பண்ண போகும்போது தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு போவாங்க. 2 லிட்டர் பாட்டிலில். அதுவும் குறிப்பிட்ட அந்த இடத்துல வர தண்ணி குடிச்சாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில தத்தளிப்பாய் இருக்கிற எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக அந்த தத்தளிப்பான காரியங்கள், தன்னுடைய சொந்தக்காரர் மூலமாக அந்த தத்தளிப்பான காரியங்கள், நம் மூலமாகவே தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் மூலமாக வந்த தத்தளிப்பான காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் வருவதில்லை. டைம் போய்விடும். அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் நாம் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், துதித்தாலும் துதிக்காவிட்டாலும், வேதத்தை வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும், கண்ட காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த பூமியில் நசனாகி இயேசுவை தேவன் அனுப்பி வைத்தது. அதே போல பரிசுத்தாவியானவர் அனுப்பி வைத்தது. அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு வந்தார். ஆனால் பரிசுத்தாவியானவர் பாவிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை மாத்திரம்தான், இயேசுவின் சொன்ன பரிசுத்த வார்த்தைக்கு நிறைய நடத்தப்படுவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தாவியானுடைய வேலை. அந்த பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் நிரப்பும் போதுதான் அந்த தத்தளிப்பின் அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் விலக்குவதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 10 அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த நுகத்தை முறியடித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நுகம், கழுத்துல ஒரு நுகம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலவிதமான சோர்வுகளில், வாழ்க்கையில வீணான ஆசீர்வாதங்களை
பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுகத்தடி, மாடுகளுக்கு அந்த சுமையை சுமந்து போகுவதே அந்த நுகத்தடி தான். இன்னைக்கு கூட நிறைய பேர் அவர்கள் நுகத்தை சுமந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். கழுத்தில் இருக்கிற சுமையை நீக்குவதற்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம். அது என்ன அபிஷேகம்? இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் ஒரு மனுஷனுக்குள் வந்த பின்பு, அந்த காரியங்கள் வந்த பின்புதான் அற்புதம். இன்னைக்கு பல இடத்துல குழந்தை இயேசு பிறந்து 33 வயசு வாழ்ந்து ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து ரத்தத்தை எல்லாம் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தள்ளி போனார். மறுபடியும் குழந்தையா வரல. இன்னைக்கு பல இடத்துல குழந்தை இயேசு. அவர்களுக்கு அற்புதம் என்று சொல்லி உட்காந்து கிடப்பாங்க. குழந்தை இயேசு சிலுவையிலிருந்து இறக்கி வைத்து விட்டார்கள். இன்னைக்கு சிலுவையில ஒரு இயேசுவை வச்சு கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அந்த விக்கிரமான காரியங்களை எதுவும் நம்ம நேசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுரூபத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்று சத்தியத்தை வச்சிருக்கிறார். சத்தியத்தருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் விடுவிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போய் ரீச் ஆக முடியாது. இந்த பூமியில யார் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்க்கும் போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் நன்றிகளும் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துல விடுவிக்கப்படுகிறது என்ற காரியங்கள் அவர்கள் ஆண்டவருடைய அன்பை நேசிக்க வேண்டும், இரட்சகராக இயேசுவை நேசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியமாகிய இயேசுதான் முக்கியமான ஒரு விஷயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் போக வேண்டியவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இயேசு சொன்ன வார்த்தையின் பேரில் நடந்து கொண்டு இயேசு சொன்ன வார்த்தையின் பிறகு கை கொண்டு அவருடைய வார்த்தையின் பேரில் நிற்கும் போதுதான் பரலோகத்துக்கு பங்குள்ளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். ஆனாலும் சொல்லுகிறார், முடிவு புரிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். அந்த தத்தளிப்பு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நுகத்தடியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவின் அபிஷேகம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல், இயேசுவின் ரத்தத்தை தெரிந்து கொள்ளாமல், இயேசுவுக்காக வாழாமல் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கு அபிஷேகிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்க முடியாமல் நிச்சயமாக அவர்களால் அந்த நுகத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. இது ஒரு காரியங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது? பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கிறது, பரிசுத்த வார்த்தைக்கு நேராக இருக்கிறது, பரிசுத்த வல்லமைக்கு நேராக இருக்கிறது. அப்ப இந்த தத்தளிப்பு மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதை வாழ வேண்டும். அது தண்ணீர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் கொதிக்கிறது, பயங்கரமாக வேக வேகமாக அடிக்கிறது. அந்த தண்ணீர்ல இருக்கிற அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பயம், சீட்டு யோனா பேர்ல வருகிறது. நீ என்ன பண்ணினாய்? வானத்துக்கும் பூமிக்கும் தேவனுக்கு நான் பயப்படுகிறவன் என்று சொல்லி அவர் அறிக்கை இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி. யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப தத்தளிப்பு பாத்திரம் நீங்க வேண்டும், ஆனால் சொன்ன வார்த்தையை கேட்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். தத்தளிப்பின் பாத்திரம். என் குடும்பத்தில் இந்த வேதனைகள் இருக்கிறது, எனக்கு இந்த சோதனைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்த பின்பு ஆண்டவர் வருவாரா என்று ஏக்கத்தோடு காணப்படல. ஆனால் ஆண்டவர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வரும்போது மனம் திரும்புதல் அவசியமா வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் திரும்பி பிரயோஜனம் கிடையாது, மனசு திரும்ப வேண்டும். Turn your sin. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. அதற்கு தான் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்தினது போதும், மனிதனுக்காக ஓடினது போதும். இன்று இரவு உனக்கு மரணம் நினைத்தால் எங்கே போவாய்? மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மரித்தால் பரலோகத்துக்கு போகத்தக்கதான சூழ்நிலைக்குள் உன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறதா? உலகத்தை பிரகார காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? தேவனுடைய அன்பு நெருங்குகிறது, தேவனுடைய அன்பு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய வானத்தில் ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக அந்த மத்தியான வெயிலில்
அருமையான சகோதரன் சவுல் கடந்து போகும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. அது என்ன ஒளி? 2 ஒளியை பார்க்கிறோம். பகலிலால பெரிய ஒளியும் இரவையால சிறிய ஒளியும் 2 ஒளியை பார்க்கிறோம். அதுக்கு மத்தியில இன்னொரு ஒளி வருகிறது. அந்த ஒளியை கண்டவுடனே சவுல் கீழே விழுகிறார். சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்றார். ஆண்டவர் என்ன யார்? பிறவிலிருந்தே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பிறவிலிருந்தே ஒரு யூதன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம், வேதத்தை குறித்து நன்கு அறிந்தவன். அந்த சவுலுக்கு இயேசுடைய வார்த்தை கூட தெரியவில்லை. யார் இவர் என்று கேட்கிறான். யார்? பிறவியிலிருந்து கிறிஸ்தவர்களாயிருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரலோகம் போவதற்கு நம்முடைய எண்ணங்களை வைத்திருக்கிறோமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை வைத்திருக்கிறோமா? ஆண்டுகள் உருண்டோடி விட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து பல ஆண்டுகள் தேவனுக்காக ஒரு எழும்ப வேண்டும், தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக எரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கும் இல்லை. அதை வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கப்படும்? தம்முடைய ஜனத்துக்காக தான் அவர் நீக்குவாரே தவிர உனக்கு எப்படி அவர் உதவி செய்ய முடியும்? தம்முடைய ஜனத்துக்காக அவர் வழக்காடுவார். அவருடைய ஜனங்கள் அவருடைய நாமத்தை துதிப்பார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். யோசித்து பாருங்க. ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இத்தனை ஆண்டுகள் இருந்தும் சிறிய வயதிலிருந்து கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று தெரியாமல் போய்விட்டது. சவுல். இன்னைக்கும் நிறைய பேர் சவுலா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சவுலை போல தேவனுடைய வார்த்தைக்காக நான் வைராக்கியம் நிற்கிறேன், கர்த்தருக்காக ஓடுகிறேன், கர்த்தருக்காக சாதிக்கிறேன் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்து பரலோக போல மத்திய வானத்துல மறுபடியுமாக காட்சியளித்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவருடைய வல்லமை மகிமைப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தெய்வீக அன்பு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய உனக்கு சொல்லப்படும் என்றான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க வேண்டும். எப்படிங்க நீங்கும்? அவருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு வந்து நடுங்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்த இடத்தில் அவர் வைக்கவில்லை. என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மரித்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசுடைய வல்லமையை கண்டு மட்டும்தான் இந்த கொரோனா எஃபெக்ட் பயப்படுமே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த மாத்திரமானதுக்கும் அது செகண்ட் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய். அவருடைய விலையேற் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சத்தம் கேட்கிறது, ஆனால் கர்த்தரா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யோசித்து பாருங்களேன். தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க வேண்டுமானால் வாழ்க்கையில் கர்த்தராகி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்காங்க. நம்மளையும் கொலை செய்ய வந்துட்டானே, ஸ்தேவானை கொலை பண்ணினவன் நம்மளையும் தேடி வந்துட்டு இருக்கானே, நம்மளையும் தேடி வந்துட்டு இருக்கிறானே. இந்த ஊழியத்துக்கு வரும்போது பலவிதமான சோதனைகள். ஒரு பக்கம் கற்பூரத்தை கையில ஏந்தினேன், ஒரு பக்கம் குழந்தை இயேசுவை நான் நேசித்தேன். சிலுவில் இருந்து இறக்கப்பட்ட இயேசுவையும் திருப்பி சிலுவில் இருந்துகிட்டே நேசிட்டு இருந்தோம். உலகத்து பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தோம். சத்தியம் தெரியவில்லை. உலக ஐக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். சத்தியம் தெரியவில்லை. சிசி கிறிஸ்டினா இருந்தோம், சர்டிபிகேட் கிறிஸ்டினா தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரிஜினல் கிறிஸ்துவனாய் வாழ முடியவில்லை, தெரியவில்லை. எத்தனை இந்த உலகத்துல கோடி கோடிக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், சர்டிபிகேட் கிறிஸ்டியன்ஸ், நேம்ல கிறிஸ்டியன். பரலோகம் போவாங்க, போக முடியாது. இயேசு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ரட்சகர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அவர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையால் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக நபர்களை கர்த்தர் ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்.
உயிரோடு இருக்கிற இயேசுவை உயிரோடு இருக்கிறது தான் தேட வேண்டும். அவருடைய நாமத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய நாமம் மகத்துவமானது, ஆச்சரியப்படக்கூடியது. இந்த சவுல் திகைக்கிறார், பயப்படுறார். என்ன செய்யறதுன்னு செய்ய நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புறேன். எவன் கொலை பண்ணணும்னு சொல்லி வந்தாலும் சரி, எந்த கொம்பை வந்தாலும் சரி, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பல கூட்ட ஜனங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒருத்தரும் தெரியாது, என்னை யாருக்கும் தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டேனா, இவன் கிறிஸ்தவனா, யாருக்கும் தெரியாது. தாயின் கருவிலை உருவாக்கும் அறிந்த ஆண்டவர் அவருடைய அளவற்ற கிருபை எனக்கு கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதையில் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க வேண்டுமானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் 100% நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அந்த பாத்திரம் அவருடைய ஜனமாக நான் முதல்ல அதை மாற வேண்டும். நான் அவருடைய ஜனமாக மாறாம எனக்காக எப்படி கர்த்தர் வக்காலத்து வாங்குவார், எனக்காக எப்படி வழக்காடுவார்? நான் ஆண்டோடைய வார்த்தையின் பக்கம் நடக்கல அப்படின்னு சொன்னா எனக்காக கர்த்தர் எப்படி வழக்காட முடியும்? எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த வாக்கியத்தை போக சொன்ன அந்த வார்த்தையின் பக்கம் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து சேரும்? அந்த ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கு பாருங்க, அவருக்காக வாழ்ந்தது நிமித்தமாக தான், வாழ்ந்து கொண்டிருக்க நிமித்தமாக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய என் சரீரத்துல பல பலவீனங்கள் இருந்த போதிலும் கர்த்தருக்காக அவருடைய அனுமதி இல்லாம ஒருத்தனும் என்னை தொட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு மனுஷனும் ஒன்னும் செய்ய முடியாது. அவர் அனுமதியோடு தான் எதை செய்தாலும் செய்ய முடியும். அந்த ஜீவனுள்ள தேவனை நேசிக்கும் போது மட்டும்தான் இன்னைக்கு விடுதலை. பாருங்க, தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு இந்த வேதனைகள் நீங்க வேண்டும், இந்த கவலை போக வேண்டும், இந்த கண்ணீர் போக வேண்டும், இந்த கஷ்டங்கள் எங்களை விட்டு போக வேண்டும், இந்த உபத்திரவம் போக வேண்டும், இந்த சித்திரவதை எங்க விட்டு போக வேண்டும் சொல்லி கேட்டுட்டு இருந்தா போகவே போகாது. அது எப்படி போயிடும்? தமது ஜனத்திற்காக அவர் வழக்காடும்படியாக போகும்போது தான் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீங்கபடியாக செய்வார். அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன ஒரு மனுஷனில் எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரமாக ஒரு மனுஷன் இருக்கும்போது தான் அந்த பாத்திரத்தை, எந்த பாத்திரத்தை, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொரு மனுஷனை விட்டும் ஒவ்வொரு மனுஷனை விட்டும் கர்த்தர் நீக்கிப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீக்கி எங்க போட போகிறார்? யார் அகென்ஸ்டா இருந்தார்களோ, வசனம் அழகா சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனியுங்கள் என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். நம்ம கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து யாரு சஞ்சலப்படுத்தினார்களோ அவங்க கையில அதை அப்படியே டேர்ன் பண்றுவார். அவங்க கையில டேர்ன் பண்றுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய விலையேறி பெற்ற அந்த வல்லமை நமக்குள்ள உருவாகணும். தேவனுடைய விலையேறி பெற்ற ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள உருவாக்கணும். அவருடைய விலையேறி பெற்ற ஐஸ்வர்யம் நமக்குள்ள உருவாக வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, ஆண்டோடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் எவ்வளவு பெரிய ஒரு ஜீவனுள்ள தேவன். பவுலும் சீலாவும் நடுராத்திலே தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதிலேயே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளும் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நினைக்கிறவர்கள் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டார்கள். எனக்கு நல்ல சூழ்நிலை அமைந்தால் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை அமையல, பைபிள் படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையல, நல்லா அமைஞ்சா நான் செய்யறேன். அப்படியாப்பட்டவங்களை கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது.
சூழ்நிலை பார்க்க கூடாது. எந்த சூழ்நிலை தான் சரி, ஆண்டவருக்காக வைரக்கம் நிற்கணும். பக்தன் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 13:15 யோபுல சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் தான் சரி. பாட்டு ஒண்ணு சொல்லுகிறது, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு ரட்சகர், தான் எனக்கு என் வாழ்க்கை அவர் தான். அவர் இல்லாமல் நான் இல்லை. பக்தன் சொன்னார், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் கிருபை இல்லாமல் நான் வாழ்வதில்லை, என் எண்ணங்கள் பலிப்பதில்லை, என் திட்டங்கள் செயல்படுவதில்லை. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அவர் தான், எல்லா காரியங்களும் அவர் தான் என்று சொல்லி பக்தன் சொன்னார். அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், நான் கர்த்தருக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன். என்னை கையை காலை கட்டி தொழுமத்துல மாட்டி வச்சிருக்கானுங்க, அவங்கள அழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் பாடுறேன். அப்படியே பவுலும் சீலா உட்காந்து இருந்தாங்க. அவங்க இருதயம் தேவனோடு இருந்தது. இந்த சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக தேவன் சந்தித்தார். சவுல் பவுலாய் மாறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருக்காக வைரக்கம் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எத்தனை கோயில் குலமா சுத்தணும், எத்தனை இடத்துல சர்ச்சுன்னு சொல்லி போய் சுத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உட்காந்து கிடந்தோம். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்தோம். மனம் திரும்புதல் வரவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போதுதான் இரட்சகராக இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் முழங்களை பற்றி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது, நின்று கொண்டு ஜெபம் பண்ணும் போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:16 நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் ஒரு அழகான ஒரு வார்த்தைய அழகா சொல்லி வச்சிருப்பார். ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிகளுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. யார் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? நாங்க ஊழியத்துக்கு நான் போற வர அவங்களை கொடுத்து கர்த்தர் எனக்கு திட்டம் தீர்மான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறான்னு எப்படி சொல்லி கொடுக்கிறார்? இந்த ஞாபக புஸ்தகத்திலிருந்து என்னென்னலாம் அவங்கள்ட்ட கொடுத்து எழுதிருக்குதோ எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுக்க ஜெபம் பண்றேன். தினமும் ஜெபம் பண்ணிக்கிறேன். இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்துல என்ன இருக்குது சொல்லுங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நான் பேசி ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்ல, அவங்க யாரை குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்காங்க தேவனுடைய நாமத்திற்காக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், கூட்டமெல்லாம் கூடிருச்சு. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்களாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டார்களாம். காலை எங்க மாட்டி வச்சிருக்காங்க? தொழுமரத்துல. கோழிய ஆட மாட வெட்டிட்டு மேல மாட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த பொசிஷன்ல மாட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, என் ஜீவனுள்ள தேவனை நான் நேசிப்பண்டா. அந்த வைராக்கியம் அந்த பவுலுக்குள்ளும் சீலாவுக்குள்ளும் இருந்தது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது. இன்னைக்கு ஜெபி ஜெபி ஜெபி, பாடு, ஆறுதல் செய், துதி, பைபிள் வாசி, என்ன சொன்னாலும் சிலர் செய்ய மாட்டாங்க. மரம் போல இருப்பாங்க, கல்லை போல இருப்பார்கள். கல்லும் மண்ணும் அது ஜீவன் கிடையாது, அது பிசாசு, அதனுடைய காரியங்கள் அல்ல. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். அந்த சூழ்நிலையிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். துதித்து பாடினார்கள். அவர்கள் பாட 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 அதை எல்லாரும் அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய விசேஷித்த அபிஷேக தலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போகும். கர்த்தர் அந்த மனுஷனை விட்டு, அந்த மனிதர்களை விட்டு அப்படியே நீங்குவதற்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். உடனே கதவுகளும் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிற என்ன செய்ய வேண்டும் என்றான். அதுக்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் மேலே பூரண கிருபை இருந்தது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து அவர்கள் பேசினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை பேச வேண்டும். நாம் மரித்த இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? மரித்து உயிரோடு இருக்கிற இயேசு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசேஷ கிருபையை கொடுக்க வந்திருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நீ அவருடைய ஜனமாய் இருந்தால் தான் நீக்க முடியும். தனி மனமாய் இருக்கிறேன்னு கவலைப்படாதே. எனக்கு உதவி செய்ய யாரும் சொல்லி கலங்கி விடாதே. எனக்கு அற்புதம் செய்ய ஒருத்தரம் இல்லை என்று சோர்ந்து விடாதே. இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படியே முழங்கால் படியிட்டு, சீவனுள்ள தேவனுடைய விலையேற பெற்ற அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய், கர்த்தருடைய விலையேற பெற்ற அக்கினியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அவருடைய அபிஷேக தலத்துடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க தேகத்துல பலவீனங்கள் இருக்கா? பலவீனத்தை பார்க்க வேண்டாம். அவருடைய வல்லமை வருகிறது. அவரை சார்ந்து வாழும் போது உயிர்த்தெழுந்த வல்லமையால் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உயிர்த்தெழுந்த அக்கினியால் ஒரு வல்லமை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறது. சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. எஸ், இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வருகிறது. நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக வழக்காடுகிறவர், நமக்காக வழக்காடுகிற உயிரோடு இருக்கிறார். நமக்காக வழக்காடுகிற உயிரோடு இருக்கிறார். நமக்காக வழக்காடுகிற உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு நமக்காக பக்கத்துல வந்து நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இப்போது ஊற்றுமுடியாக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்போது இறங்கி கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. இதோ நீங்கள் இயேசு சாமியை நேசிக்க நேசிக்க, அவருடைய ஜனங்களாய் மாற மாற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய கரங்கள் இருக்கிற, கழுத்தில் இருக்கிற, கால்கள் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற சகல தத்தளிப்பையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். தேவனுடைய விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது. தேவனுடைய விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவருடைய மகிமையை ஊற்றுவீராக, உடைய வல்லமையை ஊற்றுவீராக, உடைய கிருபையை ஊற்றுவீராக. ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய மகிமை இறங்குவதாக. அன்பு பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் அக்கினி இறங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்குவதாக. மரித்த இயேசுவை ஏன் தேடுகிறீர்கள்? மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட இடத்தில் அல்ல, கல்லறையில் உயிரோடு எழுந்து விட்டார். தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள். இதோ இன்னைக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஒரு பைத்தியமாய் கிடந்த என்னுடைய வாழ்க்கையில, என்னைக்கோ மரித்து போயிருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில, இதோ சுகருடைய லெவல் 23 வந்த போது என்னுடைய வாழ்க்கையில, பல்ஸ் 30 வந்த போது என்னுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு உங்கள் மத்தியில பேசும்படியாக, கிருபையை ஊற்றும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, கட்டுகள் உடைகிறது. அவருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். அந்த நாவல புதிய அக்கினியை கொடுக்கிறார், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார், புதிய வல்லமை ஊற்றுகிறார். நவமான பாஷைகளை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இருதயம் கிழிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்காக எழுப்பி எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக.
ஆண்டவர் கிருபை செய்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அளவற்ற பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை இந்த நாள்ல கூட நிறைவாய் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசனம் கூட இருக்கட்டும்பா. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆளுகை செய்யட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை யாரிடத்திலிருந்து எடுத்து போடுகிறீர் என்பதை ஆவலாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் நீக்கி போட ஆயத்தமா இருக்கிறார். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானம் கூட இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய உண்மை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம்ப்பா. கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய கட்சியும் சமாதானம் நிரப்பும். எங்களை தாழ்த்திக்கிறோம், எடுத்துக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டோடைய அன்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இயேசு சாமி தான் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் அன்புள்ள தெய்வம். அவரை விட்டுட்டு உலகத்தை நேசிக்க வேண்டாம். உயிருள்ளவரை தான் பார்க்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.